இவாஞ்சலின் அப்படின்னு ஒருத்தவங்க மந்தவெளியிலேருந்து அவங்களோட சாட்சியை சொல்லியிருந்தாங்க. அவங்க நிறைய அவங்க வாழ்க்கையில் அந்த காலத்திலேருந்தே சாட்சிகளை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்டு அவங்களுக்கு 2 சன்ஸ். ஸோ அவங்களோட மூத்த மகனுக்கு அவங்க படித்த உடனே உடனே வேலை கிடச்சிருச்சு. ஆனால் அவங்களோட செகண்ட் சன் அவங்க படித்து முடித்தோடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய இடத்துல அவங்க போய் அப்ளை பண்ணாங்க. அவங்க ரெஸ்யூமே ஆனால் எந்த இடத்துலையுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. எந்த இடத்துலையும் அவங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க. எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு அதை குறித்து ரொம்ப கவலையாக இருக்கும் போது டிவி ப்ரோக்ராமாக அவங்க டிசம்பர் அப்போது அவங்க பார்த்துட்ருக்கும் போது அப்பா கரெக்டாக அவங்களோட வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஜெபிச்சிருக்காங்க. சாட்டர்டே ப்ரோக்ராம் அப்போது அது டெலிகாஸ்ட் ஆச்சு, டிவியில் பார்த்தாங்க. 2 நாள் கழிச்சு டியூஸ்டே அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க அப்ளை பண்ணாத கம்பெனிலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ண போகிறாங்க, இன்டர்வியூ உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டாங்க. அண்ட் அந்த ஜாபுக்கு 16,000 பீப்புள் இந்தியா முழுவதிலிருந்தும் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அந்த ஜாபுக்காக. ஆனால் 100 அப்ளிகேஷன்ஸ் தான் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் அவங்களும் அந்த 100 அப்ளிகண்ட்ஸில் ஒரு அப்ளிகண்ட்டாக இருந்தாங்க. இது உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருந்துச்சு. அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் கடவுளோட கிருபையினால் அன்னைக்கு வேலை கிடச்சிது. ஜான்வரியிலே அவங்களுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரே மாதத்தில் ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையை மாற்றினார். ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதே போல தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எது கேட்டாலும் நம்மளுடைய தேவைகளை கூட அவர் நம்ம மேல் கரிசனையாக இருக்கிறதுனால நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அவர்களுக்கு வேலையை கொடுப்பார். வீட்டை கட்ட வேண்டும் என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். வீட்டை கட்ட உதவி செய்வார். பணத்தை நான் கட்ட வேண்டும், பில்ஸை பே பண்ண வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பில்ஸை கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆண்டவர் அவருடைய தேவதூதனை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார்.